இயேசுவின் நாமத்தினால மறுபடியும் சகோதரனுக்கு பார்க்கிற நல்ல கிருபைக்காக உமக்கு நன்றி. இதனால நீ அழைச்சு வந்த ஒவ்வொரு ஆத்மாக்களுக்காக உமக்கு நன்றி. புதிய ஆத்மாக்களுக்காக உமக்கு நன்றி. உங்களுடைய வசனத்தை அனைத்து குணமாக்கும் சொன்னேன். உங்களுடைய வசனத்து கூட அவருடைய பிள்ளைகளை பேசும்படி ஆண்டவரே, என்னென்ன கட்டுக்கள் ஆண்டவரே, என்னொரு வேதனை ஆண்டவரே, என்னொரு விசுவாசுடைய போராட்டங்கள் உங்களுடைய பிள்ளைகள் வந்திருக்கிறாங்க. ஆனா உண்மை தேடி வந்திருக்காங்க. உண்மை தேடி வந்த ஒருவரை நீ புறம்பதல்லாத ஆண்டவர், எனக்கு உங்களுடைய பிள்ளைகளை சந்திப்பியா, நீங்க சந்திச்சாங்க. சந்தித்த தேவன், குஷ்ரோகியை சந்தித்த தேவன், அந்த பெரும்பாலுள்ள ஸ்திரியை சந்தித்த தேவன், குரலை சந்தித்த தேவன். அந்தவரே யாரெல்லாம் கலங்கி இருக்கிறாங்களோ அவர்களை ஆண்டவரே நீ சந்திக்கிறது. நீ உங்களுடைய வார்த்தை கூட உங்களுடைய பிள்ளைகளோடு பேசி இந்த பிள்ளைகளை நீ விடுதலையாக்க முடியும். வார்த்தைக்கு மாறவீங்க இந்த பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற குழப்பம் இயேசுவின் நாமம் உடைகிறோம். அதுவரை ஜனங்களுக்கு வந்து கண்ணெடுத்து உடையும் சுத்திமாக்காக இயேசுவின் நாமம் நிர்மூலமாக ஆண்டவரே வார்த்தையை கேட்க விடாதீங்க. தலைகாரிக்கு எல்லா தலைகளும் இயேசுவின் நாமம் நீக்கி போடுறாங்க. ஆண்டவரே இந்த இடத்துல மொத்தத்துக்கு ஒப்பு கொடுப்பாங்க. உங்களுடைய பணிமுறை செய்ய தேர்தல் இறங்கிப்பாரலாம், பாதுகாப்பு தேவர்கள் இறங்கிப்பாரு. இயேசு இந்த இறங்கிக்கிறதுக்காக இன்னைக்கு என்ன மறைச்சு ஆவியான நீ வெளிப்படுத்த எல்லாவற்றையும் உடைய காலத்தில் ஒப்பு கொடுத்தும் இயேசுவின் நாமத்துக்கு நல்ல நீங்க ஒன்றை மட்டும் நினைக்க, இந்த இடத்துக்கு நீங்க மனுஷன் வரல. என்னதுக்காக நீங்க மனுஷன் வரல, நீங்க ஆண்டவர் உங்களை படைச்சவர், உங்களை உருவாக்குறவர், உங்களை அவயவங்களை சரியா சுத்தவரை அவருக்கு தெரியும். உன்னுடைய கண்ணீர்கள் அவருக்கு தெரியும். உன் சஞ்சலங்கள் தெரியும். இன்னைக்கு அந்த சஞ்சலங்கள் இருந்து விடுதலை ஆக்குறது தான் நம்மளோட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அப்ப அநேகர் நீங்க சொல்லலாம், நான் அநேக ஜெபம் பண்ணி எனக்கு ஒரு விடுதலை இல்லையே. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில நான் இவ்வளவு ஆண்டவரை தேடி ஆண்டவர் சமூகத்துக்கு போய் கூட என் வாழ்க்கையில விடுதலை இல்லாமல் இருக்கிற காரணம் என்ன? என் வாழ்க்கை, என் குடும்பத்துல இன்னுமாக பிரச்சனைகள், இன்னுமாக என் குடும்பத்துல சமாதானம் இல்லாம இருக்கிற என்னென்று கூட உங்களுக்கு அநேகருடைய கேள்விகள், அநேக அசுத்தாவியினால் என் குடும்பம் போராடி கொண்டிருக்கிறது கூட நீங்க சொல்லலாம். அப்படிப்பட்ட போராட்டம் அநேகருடைய வாழ்க்கையில இருந்துள்ளார். இன்னைக்கு ஆண்டவருடைய வாழ்க்கையில ஆண்டவரை தேடி ஆண்டவரிடத்தில் நான் சமூகத்துல ஜெபமணி எனக்கு இன்னும் ஒரு அற்புதம் நடக்கலே என்று கூட நீ கேட்கலாம். அவன் எல்லாவற்றுக்கும் கத்த இன்னைக்கு உன்னுடைய பேசுவார். நீ இந்த வார்த்தைக்கு கவனமாக உன் செவியை கொடுக்கும் போது ஆண்டவனுடைய பதில்களை அவர் தாழ்கிறவர். ஆமீன். அவர் பதில் கொடுக்கிற ஆண்டவர். அப்ப முதலாவதாக இன்னைக்கு ஆண்டவர் கொஞ்சம் நம்முடைய ஆண்டவரை பாருங்க, அவர் கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய பிள்ளைகளிடத்துல இன்னைக்கு நான் என்ன ஆண்டவர் உங்களை பேசுறேன். இரண்டு இந்த சில நேரம் சில சாபங்களை குறித்து சாபம் கிரியை செய்யும் போது சாபத்துடைய விளைவுகள், வேதனைகள், அது கண்ணீர். சாபத்திலிருந்து விடுதலையாக்குறதுதான் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அநேகமான சபையில் ஒரு குடும்பம் இருக்கு. அதனால அவங்க சில அது அவனுடைய காரியம் இல்லை, அவளுக்கு சந்ததிகள் மூலம் வந்த சாபம். ஆனா அவர்கள் கணவன் மனைவி கத்திற்காக இணக்கமார்கள். அவங்க அதை பார்க்க அது நிமித்தம் கத்திர சாபத்தை உடைச்ச ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு போய் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு என்ன உங்களிடத்தில் செல்கிறேன்னு சொன்னா, இன்னைக்கு அந்த பிள்ளைகள் ஆரம்பத்திலிருந்து அப்படிப்பட்ட வியாதிகளோ அப்படிப்பட்ட நோயோ அப்படிப்பட்ட விலையினோ அந்த பிள்ளைகளுக்கு இருக்காது. அது இடையில அந்த இடையில காரணம் என்ன என்று தேவவாசனத்தை நம்ம ஒப்பிட்டு பார்க்கிற போது அது சாபம். அப்ப ஒரு காரியம் ஒரு பிள்ளைக்கு வந்தால் அது பரவாயில்ல, அது சொல்லலாம். அது ஆக்சுவலாக ஒரு பிள்ளை விளையினமாப்படுத்துக்கு அது ஊனமாக பிறந்துச்சு, அப்ப கை கால் இல்லாம இருக்குது, ஏதோ ஒன்று சொல்லலாம். ஆனா தொடர்ச்சியாக அடுத்தடுத்த பிள்ளைகளுக்கு அப்படி ஒரு சம்பவம் நடக்கும் போது அது வேதம் என்ன சொல்றது? அது சாபம். அது உபாகமத்துல நான் வாசிக்கிற நேரத்துல 1ஆம் அதிகாரத்திலிருந்து 28 அதிகாரத்திலிருந்து 15 வசனங்களை பார்க்கும் போது அவ்வளவு ஆசீர்வாதமாக மனிதனுக்கு கொடுக்கப்படும். அதுல இருந்து 15 இருந்து முடியும் மட்டும் பார்க்க போனா மனிதனுக்காக சொல்லப்பட்ட சாபங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு.
இந்த சாபத்துல நனைந்திருக்கிற நேரத்துல, சாபத்துல ஒரு மனுஷன் முடிவெடுக்கிற நேரத்துல அவன் வாழ்க்கையில சமாதானம் இல்லையா? அப்ப இந்த சாபம் நீக்கப்படும் போதுதான் அந்த குடும்பத்துல ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷம், ஒரு விடுதலை, ஒரு கலிகூறுதல் தேவன் முற்றிலுமாக்கியே செய்யக்கூடிய அளவுக்கு இருக்கு. அப்ப இன்னைக்கு அநேகருக்கு ஆண்டவரை தேடி விட ஏன் இன்னும் எனக்கு சமாதானம் இல்லை, ஏன் எனக்கு சஞ்சலம், ஏன் எனக்கு இன்னும் கவலை, ஏன் எனக்கு கணவன் மனைவி பிரச்சனை போராடி கொண்டிருக்கிறதுக்கு பதில் என்னன்னு சொன்னா ஏதோ ஒரு சாபம் கிரியை செய்யும். இந்த சாபம் நீக்கப்பட்டால் அந்த குடும்பத்தில் ஆசீர்வாதத்தை காண முடியும், ஒரு விடுதலையை காண முடியும். அப்ப இன்னைக்கு ஆண்டவர் என்ன உங்களிடத்துல பேசுறாங்க? சாபம் எவ்வளவா இந்த சாபம் உங்கள் வாழ்க்கை எப்படி ஒரு பெரிய விடுதலை ஆண்டு உங்கள் வாழ்க்கையில தருணமா இருந்தா, முதலாவதாக உங்களை பின்னிட்டு வர சாபத்திலிருந்து அந்த சாபத்தை ஆண்டவர் ஆசீர்வாதமா மாற்றுவார். சாபங்களை ஆசீர்வாதமாக, ஏன் ஆண்டவரிடத்தில் ஆண்டவர் சொல்றார், சாபங்களை ஆசீர்வாதம் மாற்றுவர் தான் நம்முடைய ஆண்டவர். அப்ப குறிப்பிட்ட நான் ஏண்டா இது ஒரு குடும்பத்தை சொன்னேன், இன்னொரு குடும்பத்தை நான் உங்களுக்கு சொல்லுறேன். இதெல்லாம் இப்படிப்பட்ட காரியம் உங்களுக்கு பேசுற உண்மையான இதெல்லாம் நான் சொல்லுறது உண்மையான சாட்சியம். எங்களுக்காக அது தெரியும். அவருக்கு அவர் கடந்த நாட்கள்ல அவருடைய பிள்ளைகள் 6 பிள்ளைகள் இருக்கு. ஆனா ஒரு குறிப்பிட்ட 6 மணி ஆனா அவருக்கு என்ன செய்யறது கண்டறியாம அவருக்கு உங்களுக்கு தெரியும். அவருக்கு பேரை வைக்க மாலங்கா கங்கராயசான்னு சொல்லி 6 மணி ஆகுனா அவருக்கு என்ன செய்யாது கண்டறியாம. அப்படியே பகல்ல கண்டறி தாவிர கண்டறியாம வைக்கிறது யாரு? 6 மணி ஆகுனா அவர் அதுக்கு முதல்ல அவர் வீட்டுக்கு போய் சேர்ந்துடும். அப்ப எவ்வளவான ஒரு வேதனை பாருங்க. தேவன் சகலத்தையும் சீர்த்து சகலத்தையும் உறுப்புகளை ஒழுங்க வைச்சார். அப்ப அந்த கண்ணை மறைச்சவன் யாரு? பிசாசானவன். நெக்கிறார். கிட்டத்தட்ட நான் எனக்கு என்ன பொறுத்தவரை கிட்டத்தட்ட 20-30-35 வருஷத்துக்கு மேல இன்றைக்கும் அந்த பிள்ளைகள் வளர்ந்து பேர பிள்ளைகள் கண்டு கூட இன்றைக்கும் அவருக்கு அதான் என்ன சொல்லணும், கை கொடுத்து கூட இது ஆறு வேலை, சத்துடைய வேலை. அதை பின்னிட்டு வர சாபத்துடைய வல்ல வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. பட்ட பகலில் நீரடைய தடையை திரிவான்னு சொல்லி வேதம் சொல்லப்பட்டது. அப்ப இதுதான் அங்க அவங்களுடைய வாழ்க்கையில அப்ப பாருங்க. அப்ப இதுதான் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிற ஒரு சம்பவம் இன்னைக்கு. அப்ப இந்த சாபத்துடைய வேர் நம்முடைய வாழ்க்கையில தொடர்ச்சியாக இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். என்னுடைய தகப்பனாருடைய குடும்பத்துல ஒரு சாபத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். என்னுடைய அப்பாட மச்சான். அப்ப அவருடைய குடும்பத்துல பாத்தீங்கன்னா அநேகமான சாபத்தை ஏனைக்கு சொல்லணும்ன்றதுக்காக நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன். அப்ப நீங்க உணர்வுபடணும்ன்றதுக்காக என்னுடைய இந்த சாபம் எப்படி வருது, ஏன் இந்த சாபத்துல தாக்கப்பட்டாங்கன்னு சொல்லிக் கொண்டிருக்க, நான் பேர் சொல்ல மாட்டேன். அப்ப அவருடைய எங்களுடைய மாமன்டா அப்பாவுடைய மச்சான், அவருடைய அண்ணனை வந்து இந்தியாவில் இருக்கிற 50 சுற்று அவரு வச்சு வீட்டை கொண்டு அவர் மறைஞ்சிட்டார். இது காலம் நாம சொல்லிக் கொண்டு போனது. முதல் வந்துட்டு விலையினப்படுத்தும் ஒரு சாபம். இரண்டாவது சொல்லிக் கொண்டிருக்கிறதுனா காலத்துக்கு கண்கள் என்ன செய்யறதா பார்வையாமல் போறது வந்து அது ஒரு சாபம். மூன்றாவது சொல்லிக் கொண்டிருக்க காலத்துக்கு தான் மறிக்கிறது. ஒரு மனுஷன் மரணம் ஏற்படுறாங்க, தற்கொலை நடக்கிறார்கள், குடும்பங்கள் தூக்கு போடுறார்கள், நஞ்சு குடிக்கிறார்கள், அவளை கொண்டு சாப்பிடுறார்கள், பத்தி சாகிறதுக்கு காரணம் இருந்துச்சுன்னா இது கர்த்தருடைய செயல் அல்ல. இது பின்னால ஒரு சாபம் இருக்கிறது. அந்த சாபத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்ப 10 குழந்தைகள், அந்த 10 குழந்தைகளும் இந்த வெள்ளாவை பிரியாதுகளை தாக்கத்தில் ஆளத்தை என்ன செய்யறதுனால அவர் மறிச்சுட்டார். எத்தனை பேர் மறித்தாங்க? 2 பேரும் மறித்தாங்க. அப்ப மூத்த மறிச்ச அவருடைய மகன் என்ன செய்தாங்க, நீலாவோட எஸ்டிஎஃப் கேபிள்ல டேப்ல போட்டு அவர் என்ன செய்தாங்க, அவரும் மறிச்சார். விட்டு போதும். அதுக்கப்புறம் அவருடைய தம்பிக்காரர் என்ன செய்தாங்க, தும்பலா பாடு சொல்றாங்க. அப்ப இது எத்தனை மரணம் நடந்திருப்பாங்க? 4 மரணம். 4 மரணம் உணர்ந்து முடிஞ்சு போயிட்டு அதே சம்பவத்தில் ஒரு காரியம் நடந்தீங்கன்னா என்னுடைய மாமா அப்பாட மச்சான். அப்ப எனக்கு தெரியாது.
சில காரியங்களை நான் ஆண்டவரிடத்துல வெளிப்படும் போது ஆண்டவர் சில காரியங்களை காட்டுவார். தன்னுடைய காரியத்தையும் காண்பிக்காம விட மாட்டேன். அப்ப இதை உங்களுக்கு வடிவா கேட்டுக் கொடுங்க. உங்களுக்கு ஏன் உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற சாபங்கள் வேர்கள் ஏன் அந்த நின்று வேலை செய்யறது நீங்க அறிந்து கொண்டு அதுல இருந்து விடுதலையாக. அப்ப பாத்தீங்கன்னா அவர் என்ன செய்யறாருன்னா சும்மா மாட்டை துரத்தி கொண்டு போற நேரத்தில் கவனிங்க, நீங்களும் கவனிங்க, கவனிச்சு கொடுங்க. உங்களை வீட்டுல பயங்கரமான ஒரு சாபத்தில் நான் விடுதலையாக்குவேன். உங்க குடும்பத்தில் அவனை ஒண்ணு தூக்கி நிற்காத இருக்கிறார். கவனிங்க, ஏன் சொல்லி கொண்டு வரா பரம்பரை அந்த ஆவிகள் குடிக்கொண்டு மனுஷன் அடிக்கிறத பேசிக்கணும். இப்ப அந்த குடும்பத்தை எத்தனை பேர் வைத்தாங்க? 4 விடுதலை மாமா குடும்பத்தில் அவர் என்ன செய்தாரு, சும்மா மாட்டை துரத்தி கொண்டு போற நேரத்தில் என்ன செய்யாரு, விழுந்து உடல் நினைச்சு வெடிச்சு சும்மா மாட்டை துரத்தி போவது கையில் விழுந்தோடு யாருக்கும் உடல் வெடிக்குமா? விசுவாசத்துல வேலை. அப்ப அது முடிய அடுத்துகளுங்க ஒரு சம்பவம் நடந்தா என்ன காரணமா? அது பரவாயில்ல. ஒரு சம்பவம் நடந்தா பரவாயில்ல. இப்ப 4 பேரு நடந்து போயிட்டு அடுத்து இவரு வறு விழுந்து வறு வெடிச்சு அவன் அண்டு பின்னேரம் என்ன கண்டு நைட்டு அவன் என்ன செய்யறான்டா ஆச்சரியப்படுறான். எங்க வருதான் அந்த கண்டில ஒரு அனுபவம் ஆலோசி அந்த ஆவியை துரத்திருந்து போறான். அவன் உயிர்ப்பாச்சு. அதை சொன்னேன். அவன் திரும்பவும் என்ன செய்யறான், அவனுக்கு நடந்து முடிய அவருடைய மாமாவுடைய இன்னொரு அண்ணன் அவர் இருந்தார். அவரோட மகன் உப்ராமத்துக்கு மேல வந்து மோட்டர் சைக்கிள் அடிச்சு என்ன செய்தான், அவன் என்ன செய்தான், அவன் விழுந்துட்டான். அவனும் விழுந்து அவனும் உருவாமத்துக்கு கால் கையில இது கொண்டு ஆயிடுச்சு. திரும்ப மோட்டர் சைக்கிள் அடிபட்ட விபத்தாகணும் மரத்திற்கு என்ன ஓட்டாளர் வந்து அடிபட்டு. அப்ப இது என்ன காரணம் சொல்லுங்க நீங்க? இது பின்னாலும் இவங்களுக்கு தெரியாத ஒரு கடந்து ஒரு நிழல் போறது போல இவங்களுக்கு பின்னால ஒரு ஆவி என்ன செய்வான், பரம்பரையா வார சாபத்தின் ஆவியில் இவனுக்கு என்ன தெரியும், இவனுக்கு தெரியாது. அப்ப அந்த நேரத்துல இவன் அந்த அவதிப்படுற நேரத்தில் நான் ஆண்டவரை ஆண்டவரே இது ஏன் சம்பவிக்கப்பட்டதை காண்பிச்சாரு. அந்த நாட்கள்ல இவருடைய தகுப்பனாரு ஒரு 6 உயிரை நினைச்சிருக்கிறாங்க. ஏதோ ஒரு காரியத்தை சொல்ல மாட்டேன், அது ஒரு காரியம் உயிரை அடிச்சு சொல்ல பிரச்சனையில அவன் மன்னிச்சிருக்கப்பா. அந்த சாபம் பரம்பரை அடிச்சது அடிச்சு கொண்டு பரம்பரை அடிச்சுதான் ஒரு அதான் சாபம். இந்த சாபம் அப்ப இப்ப சாபம் கொண்டு போலையா, இதான் சாபம். அப்ப தொடர்ச்சியாக இன்னைக்கு இந்த சாபம் கிரிய செய்யறது என்ன செஞ்சா ஒரு வெற்றி வருவதற்கு என்னது வெற்றி வருகிற அது எங்களோட குடும்பத்தில் என் காண்டோட சொல்லும்படி நடிக்கும் போது நீ ராவனுக்கு கொஞ்சம் சொல்லும்படி அந்த எங்களோட குடும்பத்தில் எங்களோட குடும்பத்தில் அவர் வந்து ஏன் சம்பந்தப்படி இந்த வேறு நிப்பாடுறது தற்கொலை நடக்கிறாங்க வீட்டுல காலத்துக்கு மறைக்கிறாங்க வீட்டுல நடக்கிற சம்பவத்தை இந்த நிப்பாட்டு அந்த வேற நிப்பாட்டாடி அடுத்த ஆளை பிடிக்கும். அடுத்த ஆளை இந்த ஆவி என்ன செய்யுமா, மரணத்தை கொண்டு போகும், வியாதி எதிர ஒரு பாதத்தை கொண்டு போகும். என்னுடைய குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா என்னுடைய அம்மா அப்பா அவர்கள் மந்திரவாதத்தில் சூன்யத்தை அவர் வந்து பூசாரி அடிச்சு இந்த கடவுளை கோயில போயிட்டா செய்தவர் நல்லா கவனிக்க. அப்ப அவர் செய்யறது எல்லாரும் நல்ல அவர் திருநூறு போடுறது, மந்திர புத்தகம் படிக்கிற வேலை செய்யற இந்த கோயிலுக்கு பண்ணிடுற வேலை செய்யற சகல கிரியைகளும் நடத்துறது. அப்ப அவருடைய மகன் 35-33 வயசுல 3 பிள்ளைகளை மறைச்சு போயிட்டார். இப்பயும் 3 பிள்ளைகளை அதான். அப்ப அவருக்கு இருந்தா அவர் ஹாஸ்பிட்டல் ஏறாம என்ன பவுல் வச்சு வேற சூன்யம் என்ன செத்துட்டார், மறைச்சிட்டார். அவர் மறைச்சு போயிட்டார். மறைச்சதுக்கு பிறகு நல்லா கவனிங்க. அடுத்தது எங்க அம்மா அப்பா அவர் என்ன செய்யாரு, அவர் சும்மா செம்பு எடுத்துக்கொண்டு பால் கறக்க போனவர். எங்க பால் கறக்க போன இதை கேளுங்க, டைஷன் பால் கறக்க போன இதுல சும்மா இருந்து ஆசினி கொண்டு மாத்திட்டார். 2வது மரணம் வழியாக கட்டப்படும். 3வது என்னுடைய மாமா வரார், இளைய மாமா வரார். அப்ப அவர் என்ன செய்தார் சொன்னா கவனிக்கிறது. ஏன் அவர் குளிச்சு வேலைச்சு தெரிஞ்ச அவர் சந்தித்தனம் காட்டி தெரிஞ்ச வழியாக அவர் என்ன காலத்துக்கு போவார் சூரியத்தை விட அவரையும் பிடிச்சு கொண்டு அவர் சூரியன் செய்தார்.
இவருக்கு அந்த வீடு வளவு வாங்குறதுக்காக செய்த காரியம் தான் இவருக்கு அந்த வீடு வளவு நடந்த பிரச்சனையை நிமித்தமாக செய்ததான் நம்ம பார்க்கப்பட்டது. அப்ப இதுல இவருக்கு நடந்த விஷயம் இளையமாவா சுயஜி நிமித்தம் மனைவி கடிச்சு மனைவி விட்டு பிரிஞ்சு போய் குடிச்சு வரிச்சு அவரு காலத்துக்கு முன்னாடி அவரும் சிறிய வயது இருந்தாரு, மறைச்சிட்டார். எத்தனை பேர் போயிட்டு போயிட்டாங்க? 3 போயிட்டாங்க. நாலாவது ஆள் கவனிங்க, நாலாவது ஆள் ஆரம்பிமா நான் தான். நாலாவது ஆள் 4 தரம் சும்மா என்ன மட்டும் மறைக்கிறது 4 தரம் பிடிச்சிருக்கு. ஒரு தரம் இல்லை 4 தரம் என்ன பிடிச்சிருக்கு. இதான் உண்மை. அப்ப இது என்னத்துக்கு வந்தென்று சொல்றதை நான் சொல்றதுக்காக பிள்ளைகள் ஏன் வந்தது? அப்ப நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அப்ப நான் எப்படி ஏற்றுக்கொண்டா மறிக்கிறதுக்கு கூட 2 எங்க இருந்தது டேக்குள்ள இருக்கும் போல நான் ஆண்டவரை சேர்த்தி கொண்டு வந்ததும் அப்படியே நான் அண்ணாக்கு சாட்சி நான் மனக்குள்ள மாப்பிள்ளைக்கு போட்டு விடுவீங்கன்னா அப்ப என்ன கொண்டு நான் ஆண்டு விட்ட போனவரையா என்ன செய்யணும் தப்பு இருந்ததுலாம் எங்கட குடும்பம் எங்கட தங்கச்சி குடும்பத்துல அந்த ஆவி அந்த சூன்யத்தினால் அவங்கள விடுதலை ஆக்குற டைம்ல தான் என்னுடைய தாயார் என்ன சொன்னா சும்மா ஒன்றும் இல்லை. காரணம் என்ன சொன்னா சும்மா என்ன செய்தது ஒரு திருவேட தோல் சும்மா அதே இன்ஜெக்ஷன் ஆகி அதுக்கு கடைசி கால் சொல்ல மாட்டது. சூனியத்தை வேற பாருங்க, பேயில வேறே பாருங்க. இது சூனியத்தை வேறு காலத்துக்கு மறைக்க கொண்டு வருது. மறைக்க வைக்கா மறைக்கிறது காரணம் மறைக்கிறதுக்கு முதல் சொல்றேன். இன்னும் சில ஆளுக்கு சொல்லிக் கொடுங்க சோதியமான வழிபாருங்க. எல்லாம் கேளுங்க. முக்கியமான காலத்துக்கு கூட குடும்பத்துல மறைக்கிறாங்க. குடும்பத்துல விஷயத்தை வடிவாக செவிகாத்து கருது. அப்ப அது அவையை கொண்டு நாங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு விடுதலை ஆக்கிற பெரிய போராட்டம். அது போராட்டத்துக்கு மத்தியில விடுதலை ஆக்கின்ற அவை அம்மா செய்த வேணுமா ஒரு விஷயம் என்ன சென்றாருன்னா எங்களுடைய அப்பாட சிறியம்மா அப்ப தங்கச்சி அவன் சொன்னா மறைச்சவர் நீங்க பிஹெச்டி அம்மா நாதன். அப்ப மறைச்ச ஒரு சவத்தை விழுந்து கத்துனார். அந்த இடத்துல திருப்பி அந்த மரணத்துல அம்மாவை கொடுத்து அதனால கவனம் இருக்கு. மரணத்தினாவி அம்மாவுக்குள்ள பூந்ததுக்கு பிறகு அம்மாவுக்கு அந்த ஆவிய விடுதலையாக காய்ச்சல் சொல்லி பள்ளிக்கூட்டம் உண்டாயிடுச்சு. போய் என்ன இங்க பள்ளக்கூடம் நீங்க சொன்ன இதை உங்களுக்கு சொல்ற இருந்தா இப்படிப்பட்ட காரியங்கள் உங்களோட வாழ்க்கை நீங்க பள்ளப்படுகிற அது ரத்தம் கனியா வந்து அந்த காய்ச்சலை திருப்பி மட்டக்களப்பு சேர்ச்சி கொண்டு வந்ததுல அந்த நேரத்துல விடுதலைக்கு வழிநடத்தும் போது பிறகு ஏன்னா அவைக்குள்ள இருந்தது மரணத்தினார் அந்த ஆவி என்ன செய்திருக்கா வலிக்கிழமை போகல கால் உடைச்சு போயிடுச்சு. கால் உடைஞ்சு போயிடுச்சு. கால் உடைக்கப்பட்ட அவைக்கு என்ன செய்யல அதுல சரியா விடுதலைப்பட்டு போராட்டம் பண்ணுவாங்க. திரும்ப என்ன நடந்துச்சுன்னா திரும்ப அம்மாவுக்கு திரும்ப நான் சொன்னா இந்த காலுடைய விஷயத்திலையும் நான் சேர்ச்சி கொண்டு நீ வேலைத்தை கொண்டு கால் உடைச்சேன் எல்லாரும் சொந்த பந்தம் எல்லாம் காலை சேர்த்திருந்து அம்மாவுக்கு ஒரு காய்ச்சல் வந்து கலைஞர் ஆசிரியர் வச்சுட்டாங்க. ஏன் உங்களுக்கு சொல்றீங்கன்னா அங்க வைத்திருக்கிறாங்க. அப்ப வச்சிருக்கிற நேரத்துல நடந்த சம்பவம். அப்ப அவை காய்ச்சல் எனக்கு கிறிஸ்துமஸ் டைம் நான் கொஞ்சம் விஷயம் ஓடித்திருந்தேன். நான் அதை கேவுல அதை கவனமா இருக்கிறேன். நான் கவனமா அத்தானுக்கு எடுத்ததை விட அம்மாவும் எடுக்கிறேன். நல்லா கவனிக்கிறேன். இந்த சூனியத்துடைய வேலை சொல்லிக் கொள்வார். இதுதான் உண்மை. அதனால கவலையிலமா இருக்கு. அப்ப அம்மாவுக்கு தங்கச்சாரனை நிக்கிற வழி கொண்டு பாருங்க எப்படி கழுத்து ஊச கொடுக்குற கால் மனுஷி கழுத்து கழுத்து உடனே பெரிய சென்ட்ரல் ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் கண்ணுக்கு முன்னால் சாப்பாடு கொடுக்குறேன். அண்டு வீட்டை வாரத்துக்கு எல்லாம் முடிச்சு என்ன ஊசு மாறு வச்சா எப்படி கொண்டு வச்சு அப்ப அதுக்கப்புறம் இதற்கான ஏன் சொல்ல போறா அதுக்கப்புறம் என்னட்டு அம்மா மறைச்சதுக்கு பிறகு அடுத்த அப்பாவை கொண்டு ஓடிச்சு. அப்பாவுக்கு பாஸ் பண்ணி ஜெபிக்கிறதுல அப்பாவுக்கு பாஸ் பண்ணி ஜெபிக்கிறதுல அங்க என்ன செய்யா அங்க ஒரு அப்பாவுக்கு படிக்கிறதுல அப்பா சொன்னார் என்ன சொன்னா
மகனே ஒரு பொம்மை ஒன்றை கட்டி அடிக்கிறாங்க. அடிக்கிறேன் என்ன இல்லை, என் உயிர் போயிட்டு வருது. அப்ப நான் அந்த ஆஸ்பத்திரி இருந்து வாசம் பண்ணி ஜெபிச்சது கூட அந்த ஆவி போய் என்ன நடந்து பாருங்க. அம்மா கொண்டு வைத்து அப்ப என்ன இதுக்கு பின்னாடி இந்த காரணம் என்னச்சுன்னா, இப்ப உலகெல்லாம் சொல்லுது எத்தனை பேர் மறைச்சிட்டாங்க படியாங்க 4 பேர். இதுக்கு காரணம் என்ன சொன்னா, எங்க அம்மாப்பா ஒரு ஆளுக்கு ஏதோ அவருக்கு கொஞ்சம் சண்டை பிடிச்சி பேச ஒரு ஆளுக்கு ஒரு என்ன ஏதோ அவர்களை திருப்பணும் ஆளுநர் அடக்கணும் மாட்டேங்குது ஏதோ மந்திரவாதம் சார். நான் கேட்டேன் இது ஏன் ஆண்டவர் நிப்பாட்டணும் ஏன் ஆண்டவர் கேட்கும் போது ஆண்டவர் சொன்னாரு, உங்களோட அம்மா செய்த காரியத்தை எனக்கு ஆண்டவர் வெளி டிவியில பாக்குற மாதிரி காண்பிச்சார். சூனியா அவரை செய்யறது நிமித்தம் அல்ல உருக்கி உருக்கி 3 புள்ளையில அவரை மறிச்சு மறிச்சது நிமித்தம் 4 பேரை கொண்டு வைக்கும். எத்தனை பேரை கொண்டு வைக்கும்? 4 பேர். காரணம் என்ன? இந்த அடைக்கலம் கூட அழைத்து காரணம் விட்ட சாவு தந்தாரு. இப்ப காரணம் வந்து என்ன செய்யுமா கொண்டு வைத்தா கொண்டு வையா. நான் ஊழியக்காரனா இருந்து கூட என்ன அம்மாவை செய்யறாங்க. ஆனா இப்ப இருக்கிற அறிவு இப்ப இருக்கிற முதிர்ச்சி அப்ப இருக்கிற ஆவியான ஒரு கைலன்ஸ் அந்த டைம் இல்ல. அப்ப அதே நேரத்துல என்ன அக்கா இவரிடம் வந்து போராடுறாங்க. அவரிடம் போராடணும். அப்ப அவரே ஆஸ்பத்திரி வச்சிருக்கிறாங்க. ஏன் உங்களுக்கு சொல்றேன், ஆஸ்பத்திரி வச்சிருக்கிறாங்க. நாங்க போய் பார்த்துட்டு வந்தோம். அதுக்கு சாட்சி பீட்டர் என்ன வீட்டு வர அவரு சாட்சி பீட்டர் நிக்குது. எனக்கு என்ன 21 நாள் உபவாசம். 21 நாள் உபவாசம் என்ன தண்ணி மட்டும் தான் குடிக்கிற சாப்பாடும் எனக்கு நிக்கல. எனக்கு அவரை கொண்டு பார்க்க கூட பேன் சுத்து எனக்கு சுத்து அவ்வளவு கடைசி பாசம் போகுது. ஏன் உங்களுக்கு சொல்றேன்னா, அப்ப அங்க நடந்த காரியம் வந்துச்சுன்னா, அப்ப நான் வீட்டை வந்துட்டு அங்க வாரன் உடனே எங்க உள்ளத்துல வருது, உங்களோட அம்மா வளர்ந்ததை விட அவர் வளர்க்கப்படுறாங்க. உடனே நான் சொல்றேன் இப்ப வலிக்கிறேன் உடனே உடனே அந்த ஸ்கூல்ல போய் எழுப்பி நாங்க தேடி போய் நான் சாப்பாடு எங்க வைக்கிறோம். எங்க அப்பா போய் பீட்டர் பார்த்துட்டு நாங்க பீட்டர் அனுப்பிட்டா அவர்கிட்ட கொஞ்சம் ஜெபிக்கிறோம். இப்ப ஏன் சொல்றேன்னு சொன்னா, ஆறு கை போட்டது வேப்ப மரத்துக்கு விழுந்த கொட்டை என்ன மரம் முளைக்கும் சொல்லுங்க, என்ன மரம் முளைக்கும்? வேப்ப மரம் முளைக்கும் யார்? அப்ப எங்க அம்மா சூரியத்தை கை போட்டது வந்தா குடும்பத்தை என்ன செய்தி அழிச்சு. அப்ப அதுக்கு நான் பாவரிக்க பண்ணி மன்னிப்பு கேட்டதுக்கு பிறகுதான் என்ன செய்தது, அந்த ஆளுநர் தெரிஞ்சது அந்த காலத்துக்கு மறிக்கிற மரணத்தை ஆண்டவர் நிப்பாட்டினார். நிப்பாட்டினார். அடுத்து அவர் ஆரம்ப தரப்பட்டு அவர்கள் வச்சிருந்த தவறு அவர் மறிக்க அவர் அப்படிதான் இருந்து. அப்ப இதுதான் சாபம். தப்பு சொன்னவங்க. அப்ப ஒரு ஆளுக்கு ஒரு மரணம் மாறுது ஓகே, ஒரு ஆளுக்கு பிரச்சனை வருது ஓகே. தொடர்ச்சியா வருமாறுங்களா அதுக்கு பின்னால சாபம். நான் சொல்றது கைசியம் நீங்க வடிவா புரியும்படி ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். நீங்க இதை கேட்கிற நேரத்தில் நிச்சயம் ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை ஆவார். அடுத்தது தொடர்ச்சியாக தோல்வி. வாழ்க்கையில தொடர்ச்சியாக தோல்விகளை பற்றி பேசுறது. உங்க குடும்பத்தில் தோல்வினா சில ஆட்கள் திருமணம் முடிச்சு இடையில டிவோர்ஸ் அது பிரிந்திருக்கிறது. ஒருவர் அப்ப தொடர்ச்சியாக குடும்ப பிரிவு. அப்ப இந்த குடும்ப பிரிவினை இது ஒரு சாபம். உங்களுக்கு தெரியும், இங்க அநேருக்கு தெரியும் மனுஷன் இந்த இங்க இருந்து வந்தவன் எங்க நேற்று வரவா கேட்டேன். நீங்க யூதா கிட்ட எங்க இருந்தா சொர்க்கம் இருந்து வந்த ஆளுக்கு தெரியும் கை வைக்கணும். கண்டு மேனாடா அஞ்சு இல்லையா எனக்கு தெரியும். அவங்களோட குடும்பத்துல 4 பேர் படிக்காங்க விதவியா இருக்கிறாங்க. அந்த 4 பேர் சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, முதல் அண்டிக்காரி திருமணம் முடிச்சு அவருக்கு பிள்ளை இல்ல, அவர் விட்டு போயிட்டா, ஆடு மேய்க்கிறார். நல்ல ஆட்களை பார்த்தா வடிவான ஆட்கள், ஒரு நல்ல குடும்பம். ஆனா ஏவிச்சி செட்டி போறாங்க, விடுதலை இல்லை, நல்ல சொல்லு சாட்சி இல்லை. அடுத்த வார்த்தை மேனோட அம்மாவுக்கு நினைச்ச அப்பாவுக்கு மேனோட அம்மா இன்னொரு நினைச்சு ஓடி போயிடுவாங்க. நல்ல கல்லுங்க. அப்ப மேனாவுக்கு என்ன நடந்தது, அந்த பிள்ளைக்கு அவன் என்ன செய்யல, அவரு லவ் பண்ணி எப்படி கொண்டு விடாம விடுத்து விட்டு அவன் புதுசா போட்டு நாங்க இங்க கொண்டு வந்து மறிக்க வைக்கிறது நாங்க விடுதலையா கேன்னு சொல்றேன். இதுதான் இந்த பிரிவினை வாழ்க்கை சொல்றோம். இந்த பிரிவினை ஆக அடுத்தது மனுஷனிக்கு அவர் இன்ஜினியர் புள்ளையெல்லாம் பெரிய படிச்சாங்க. அவையும் அவரை விட்டுட்டு இங்க வந்துட்டாங்க. நாங்க இங்க ஒண்ணு கத்தோடைய கிருபையினால அவங்க சாவத்தை உடைக்க அவர் ஓட்டமட்டிக்கு எங்க வந்தாரு, அங்க வந்தாரு. அவர் வீட்டை வந்து
அவையை குறித்து வந்து இங்க காரணம் வந்து ஜெபம் பண்ணி ஒரு நாள் ஆறாறு நின்றுக்கு என்ன குடும்பத்துல சந்தோஷமா இருக்காங்க. அப்ப அதான் குடும்ப பிரிவினை. பிரிவினை என்ன சொன்னா அது ஒரு சாபம். இந்த வேற எங்க வர நீங்க அங்க நிப்பாட்டாதான் அந்த சாபம் நிற்கும். அல்ல பரம்பரை பரம்பரை எந்த இந்த குடும்பத்துக்கு அடுத்த குடும்பம் பிள்ளைகளுக்கு அங்க பேர பிள்ளைகளுக்கு மாறி மாறி இந்த சாபம் கிரியை செய்து கொண்டு வருது. ஏன் அம்மா பாவட மாட்டேன்னு இருக்கலாம். என்னுடைய தாய்க்கு வரும், ஏன் எங்கள் குடும்பத்துக்கு வரும். இந்த நாலாவது டிபார்ட்மெண்ட் ரெண்டு குடும்பத்துக்குள்ள ரெண்டு பேர் ரெண்டு குடும்பத்துக்கு வரையல. அப்ப இது என்ன இதான் உண்மை. பயங்கர சாபம் இருக்கு. அது உன்னை கொண்டுதான் விடுதலை உண்டதையெல்லாம் என்ன கொண்டுதான் ரெண்டு குடும்பத்தை செய்யாது விடுதலை. அப்ப அது உங்களோட இதுதான் என்ன. அடுத்தது கேட்டீங்கன்னா வாழ்க்கையில அடிக்கடி அவமானம் வரும். உங்க வாழ்க்கையில அடிக்கடி அவமானம் வரும். தொடர்ச்சியாக உங்க வாழ்க்கையில அவமானங்கள் வாழனா பின்னால் ஒரு சாபம் கிரியை செய்யும். நிறைய பிரிவினை சொல்லிக் கொண்டாங்க. குடும்பத்துக்கு அவளை பிரிவினை இருந்தா விளைவுகள் பிரிவினை இருந்தா நீங்க ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும். இப்ப உங்க தாய் தாப்பன் அல்லது உங்க மகன் உன்னோட மருமகன் அப்படி எங்கேயாவது அடிக்கடி பிரிவினை கூட குடும்பத்துல கிரியை செய்து கொண்டிருக்கா, டிவோர்ஸ் நடந்து கொண்டிருக்கா, அடுத்த சந்ததியார் பிடிச்சி ஆகும். அதனால இல்ல, இதுக்கு ஒரே ஒரு காரியம் கத்தெடுக்க நீங்க அழுது புலம்பி மன்னிப்பு கேட்டா மட்டும்தான் அந்த சாபத்தினை எல்லாம் நிறுத்த முடியும். நான் எடுத்த செய்தி வேற, எழுப்பதுக்குரிய செய்தி, எழுப்பதுக்குரிய மெசேஜ். ஆனா கத்த இப்ப ஒரு துதிக்கிற டைம்ல இதை பேசும்படி எழுதிருக்கு. ஆறாவது தேவன் தெரியாது. அடுத்ததாக என்னுடைய அப்பா அம்மாங்கிற அப்பா ஒரு வியாபாரம் செய்தார்கள். ஒரு வியாபாரம், ஒரு கடை வச்சிருந்தவர். அவங்க பெரிய கடை வச்சிருந்தவர். அவங்களுக்கு தெரியாது அந்த விஷயம் தான் இருந்தது. அவங்களுக்கு தெரியாது. எங்க அப்பாவுக்கும் என்னுடைய அப்பாட அண்ணனோட இருந்தார். அவரு எங்க அப்பா அவரு எங்க அப்பா அவரு மற்ற வந்து எங்க அப்பா அவங்கள்ட்ட ஒரு சாவுமணி என்ன செய்யணும்னா ஒரு காலையும் கையை நடிச்சுகிறது, ஒரு காய்கறி வடிவங்களை ஒரு கால்கை அது அப்பாவுக்கும் ஒரு காலையும் கையங்களுக்கு மறிக்க மாட்டேன்னு சொல்லி டவுன் போய் தான் நினைச்சா போனேன். அதே இதே பரவாயில்ல இந்த கணக்கு சொல்லி அவரோட அப்பா தான் கடன் மிசிக்கால கடன் மனுஷன் அவருக்கு மனுஷ காலையும் கையும் இழுத்துத்தான் அவர் என்ன செய்தார், அவர் மறிச்சார். காலைகையும் இப்படிப்பட்ட இப்படி கால்கை இழுக்கப்பட்டவர்கள் அது பின்னால சாவு மறிக்க நான் காட்ட போறேன். அப்ப அவருடைய முன்னோருடைய சாவம் அங்க இது என்னன்னு சொன்னா அவங்களோட சந்ததியாக அந்த காலத்துக்கு முன்பதாக காலகை இழுக்கு. நான் அப்பா பதுவம் பண்றேன். இந்த இயேசு நான் சாவம் அவர்கள் வரக்கூடாதுன்னு கட்டளை ஜெபிக்கிறேன். சாவத்தை சொல்லிக் கொண்டு வர வடிவங்களுங்க. அப்ப இதுதான் அந்த சாவம். அப்ப அடுத்து பாத்தீங்கன்னா சில குடும்பத்துல பாத்தீங்கன்னா வியாதி காரணம் இல்லாத ஒரு வியாதினால் என்ன செய்யறது, மறிக்கிறது. அதுனா மறிக்கிறது. வியாதி வந்து சிலாக்கிறாங்க. உங்க குடும்பத்துல வியாதினால மறிச்சிருக்கிறாங்களா? வயசுல இருந்து வியாதி வந்து படிக்க மறிக்கிற விஷயம் வர சிலாக்கள் வியாதியில கார்டியக் வந்து அல்லது கேன்சர் வந்து இடையில என்ன எழுதுவாங்க அந்த வியாதி இந்த வியாதி வந்து இடையில மறிக்கிறதுனா அது கர்த்தருடைய சித்தம் அல்ல. தேவன் ஒரு மனுஷனை உருவாக்கி இடையில மரணத்தை கொண்டு வர கத்தாரல்ல. ஒவ்வொரு வியாதிக்கு பின்னாலே மரணம் இருக்கு. ஒவ்வொரு வியாதிக்கு பின்னாலே மரணம் இருக்கு. ஒவ்வொரு வியாதிக்கு பின்னால் அந்தகார வல்லமை இருக்கு. கர்த்தர் மனுஷன் எப்படி நோய் அனுப்புறவர் அல்ல, இருள் அனுப்புறவர் அல்ல, வியாதி அனுப்புறவர் அல்ல, நோய் அனுப்புறவர் அல்ல. அதெல்லாம் அனுப்புறவர் பிசாசானவன். பிசாசு உங்க வாழ்க்கையில திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வரணுக்கு அவன் வந்தார். அவை எல்லாவற்றுக்கும் பரிபூர்ண ஜீவனை கொடுக்கத்தான் நாடு வந்தாரு. ஆண்டவரே இயேசு நம்ம கணக்க காரியங்களும் தற்கொலை பண்றாங்க. இருந்த சொல்லிக் கொண்டு வந்தாங்க. என்ன சொல்றா தற்கொலை நான் 3 நாள் காரணம் சடிதியாக நம்ம திரும்ப ஆண்டதுக்கு சொல்லும்படி சொல்றாரு என்றால் சடிதியாக வந்தா ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தானே இன்னைக்கு கூட சாபம் வந்து தோன்றாங்க. இன்னும் அந்த மரணத்துல உங்களுக்கு அமர்ந்திருக்கி விடுதலை.
இருந்தோடு தற்கொலை பண்ணணும் என்ற சிந்தனை இருக்கிறார்கள் அமர்ந்திரி. அப்ப அதுக்கு இடம் கொடுக்கணும். நாம ஆண்டவர்கிட்ட கொடுத்து ஆண்டவரை என்ன நீங்க விடுதலை ஆக்கணும். அந்த விடுதலை ஆகினா தான் நீங்க என்ன செய்யலாம்னா நீங்க விடுதலை ஆக முடியும். அப்ப உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற குடும்ப பிரிவினையை பற்றி நான் சொல்றேன். அப்ப அடைக்கக்கூடிய அன்பு காரணம் உள்ள சாவு மணியாதான் நல்ல. அப்ப அனைவருக்கு இந்த சாவு மணிக்கு தெரியாது, சாவு மணிக்கு தெரியாது. நாங்க ஜெபிக்கலாம், நாங்க துதிக்கலாம், பைபிளை வாசிக்கலாம். ஆனா என்ன வராது, நீ பரலோகத்துக்கு போகலாம். இந்த பூமியில நிம்மதியாக சமாதானமா ஆசீர்வாதம் இருக்கின்ற சாவு விடாது. சாவு விடாதுன்றா எப்படி ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை வாழ்க்கை எப்படின்னா தாமரைகளின் மேல தண்ணீர் இருந்தவை தத்தளிக்கிற உங்களோட வாழ்க்கை தத்தளித்து கொண்டிருக்கு. ஒரு கொஞ்ச நேரம் நல்லா இருப்பீங்க, ஒரு நாள் நல்லா இருப்பீங்க, ரெண்டாம் நாள் என்ன வருமா பிரச்சனை, போராட்டம், நிந்தனை, அவமானங்கள், தோல்விகள், விருத்தி. அடிக்கடி இந்த உலகத்திற்கு வாழணும் என்ற அளவுக்கு ஒரு விருத்தி வெறுத்தியானதுக்கு காரணம் என்ன? பின்னால் என்ன இருக்கு? அதுடைய வல்லமை சாபத்தில் அந்த வல்லமை இருந்தால் பின்னாலே கிரியை செய்யும். இதுக்கு என்ன செய்ய வேணும்? ஆண்டவரிடத்துல தான் நமக்கு மருந்து, அவளிடத்தில் நாங்கள் மறந்துருக்கோம், ஆண்டவர்கிட்ட நமக்கு வளரணும். அப்போது இந்த சாபத்தை உடைக்க அவரால் முடியும், அவரால் முடியும். இன்னைக்கு ஆண்டவர் பேசிக் கொண்டிருந்தாண்டா, ஆண்டவரே நான் இந்த குடும்பத்தில் எப்படி ஒரு சாபம் வைக்க ஆண்டவரே, எனக்கு யாரும் இல்லை ஆண்டவரே, உம்மால முடியும் ஆண்டவரே என்று நீ விசுவாசித்து அவரை கதலை அழும்போது உடனே சாபம் சுக்குங்களாகும். அதை உடைத்தறிவார், உன் வாழ்க்கையை மாற்றுவார், குடும்பத்தை மாற்றுவார், உன் கண்ணீருக்கு பதிலாக ஆனந்த கலையில் உள்ளாடி அன்றைக்கு உன் வாழ்க்கையை திரும்பவும் ஆண்டவர் உங்களுக்கு பாருங்க. அநேகர் சாவடிக்கும் போது அநேக ஏண்டா நான் சொல்லிக் கொண்டு வந்தேன். சில நேரம் சில சாவம் கத்திரத்திலிருந்து தேவத்திலிருந்து சாவம், கத்திரத்திலிருந்து சில சாவம் வரும். கத்திரத்தில் சாவம் வருமா? என்ன நாங்க கட்டிக்கொண்டோம், இலக்கம் உள்ளவர்தான் அந்த இலக்கம் உள்ளவர், அவர் சாந்தம் உள்ளவர், அவர் கிருவடிக்கிறவர் என்று நீங்க சொல்லலாம். ஓ அவர் தருக்காங்க, நீங்க சொல்ற மாதிரி கிருவி உள்ளவர், சாந்தம் உள்ளவர், மனத்தாழ்மை உள்ளவர், இலக்கம் உள்ளவர். ஒரு பக்கம் அவர் நியாயவாதி, அவரு நியாயம். ஏன் இந்த குடும்பத்தை வரணும்? முதலாம் தலைமுறை, 2 தலைமுறை, 3 தலைமுறை விசாரிக்கிற தேவனை அடிப்பார். உங்க சத்துருவாவை கொண்டு போய் கட்டடத்தில் காட்டுவான். இப்படிப்பட்ட சாவு மணிக்கு, இப்படிப்பட்ட காரியம் மணிக்கு நான் இதை என்ன செய்யணும்? ஆண்டவன் ஒன்று செய்யல, அவரை ஆனா அதுக்கு நாங்க மனம் திரும்பி அனுப்போது கத்தர் அந்த சாபத்தை உடைச்சி அவரை விடுதலையாக்குவார், அவரை விடுதலையாக்குவார், அவரிடத்துல விடுதலையாக்குவார். அவரிடம் சட்டத்தை காணும்போது மரணமும் வர முடியாது, மரணமும் வர முடியாது, சாபங்கள் வர முடியாது. மரத்தில் தூக்கப்பட்ட எவன் சமைக்கப்பட்ட நிலையில் கிறிஸ்து உனக்கு சாவுமாய் மரண சாபத்திற்கு உடனடியாக விடுதலையாக்கப்பட்டவர். நீ அவரை நோக்கி பா, இன்றைக்கு ஆண்டு விடுதலையாக உன் குடும்பத்திலேயே கருத்தை மாற்றுவார், உன் குடும்பத்திற்கு போராட்டங்களை மாற்றுவார். ஏன் ஆண்டவர் எனக்கு எப்படி ஆண்டவர் நீதி உள்ளவர். ஆண்டவர் நீங்க சொல்ற ஒரு பக்கம் அவர் அன்பு உள்ளவர் தான், ஒரு பக்கம் அவர் மனதுக்கம் உள்ளவர், இலக்கம் உள்ளவர் தான், ஆனா ஒரு பக்கம் அவர் நீதி உள்ளவர். 26ஆம் சங்கி நீதிமொழியில 26 பின்வார சாவத்தை பற்றி முதலாவது கத்திரத்தில் வந்த சாபங்கள் நான் சொல்லிக் கொண்டேன். கத்திரத்தில் சாபங்கள் முன்னோர்கள் மூலம் வரும் சாபம். முன்னோர்கள் மூலம் எப்படி சாபம் வரும்? உங்களை முன்னோர்கள் எப்படி சாபம் வரும்? உங்களை முன்னோர்கள் எப்படி அந்த சாபம் வரும் என்றதை நான் கொஞ்சம் தெளிவா சொல்லிக் கொண்டிருக்கேன். கருங்க, உன்னுடைய தகப்பனார் தாய்மாறு 6வது ஏழையுடைய பணங்களை சம்பாதித்து ஒரு வளவையோ, ஒரு காணிகையோ, ஒரு வீடு வாசலையோ, ஒரு நகை கேட்டிருந்தா அந்த ஏழை என்ன செய்யுமா? கண்ணீர் வடிக்கும். அந்த கண்ணீர் கத்திரத்துல போகும். கத்திரத்திலிருந்து போய் அது உங்கள் குடும்பத்தை என்ன செய்யுமா? அது என்ன செய்யுமா? நீதியா என்ன செய்யுமா? கண்ணீர் வடிக்க வடிக்க டிக்கெட்டு அனாதையோட ஜெபத்தண்ணி நீதி இணைய மாட்டாங்க. அப்ப உங்களுக்கு தெரியாது, உங்களுடைய அப்பா அம்மாக்கள் உங்களுக்கு பின்னிருந்த சந்ததி எவ்விதமா வாழ்ந்தாங்க உங்களுக்கு தெரியாது. சிலாம் கேள்விப்படும், சிலாக்கள் வரவு போல இருக்கிறது.
அவர் இந்த நாங்கள் இருந்து அந்த வளவுல ஒரு பிரச்சனை உண்டு. அந்த வளவுல வந்து அது ஒரு ஆள் கண்டியா ஒரு ஆள் வளவு. அதான் கவனம். நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம குடும்பத்துக்கு நம்ம ஆசீர்வாதம், அந்த ஆசீர்வாதம் சேர்த்து வைக்கணும்னு சொல்லி சாபத்தை நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. பின்சட்டையே அழிச்சு போட்டு எப்படி இருக்கணும்னா நம்ம வெற்றி அஷ்டப்பட்டா என்ன செய்யுமா, உடுப்புல அஷ்டப்பட்டா என்ன செய்யுமா, இது போகுமா, அப்படி நம்ம குடும்பத்தை என்ன செய்யுமா கவனம். அப்பதாங்க ஏழையுடைய வீட்டையோ ஏழையுடைய பணத்தையோ ஏழையுடைய பணத்தை அபரமா நம்ம சம்பாதிக்கும் போது அந்த சாபம் நம்ம குடும்பத்தை பின்தொடரும். ஏன் இந்த சாபம் அந்த பின்தொடரும் நீங்க கட்டளை பாருங்க. அங்க நீ பணம் கொடுத்தா வாங்கணும். சரி, நீ இப்ப சில நேரம் உங்களை வீட்டுல நீங்க சம்பாதிக்கிற பணம் அங்க வருது. சம்பாதிக்கிற பணத்தை நீ பற்றி பார்க்க வேணும். இது அநியாயமா வருதா, நேர்மையா வருதா? அநியாயமா வருவாண்டா பின்னால் சாவும். இன்னைக்கு அநேக பணம் சேர்த்தவர்கள் என்ன இருக்கிறாங்க, குடும்பத்துக்கு நிம்மதியா வெளியில கார்ல வாங்கலா இருப்பாங்க, இருப்பாங்க உள்ள என்ன. எனக்கு தெரியும் அநேக குடும்பத்தை தெரியும், அநேக குடும்பங்களை கண்டு கொண்டிருக்கிறேன். நான் என்ன கண்ணால் லட்சக்கணக்கான பணங்கள் கையில ஒரு நாளைக்கு ஒரு மாசம் ஒரு ஆகலாக்கள் அப்படி பணம் அடைந்த குடும்பம் பிடிக்கணும். ஐயோ, காரணம் ஏன் என்று சொல்றா, இவைகளுக்கு பின்னால்தான் அந்த சாபங்கள், வியாதிய சாபங்களை பற்றி நான் உள்ள பேசுறேன். சாபம் வாரத்துக்கு பணம் சம்பாதிக்கும் போது பணம் எப்படி வருது நம்ம கவனிக்கப்படும். சாபத்தை உள்ள கொண்டு வரக்கூடாது, சாபத்தை உள்ள கொண்டு வரக்கூடாது. கவனம் மிகவும் முக்கியமான நான் ஒரு காரியத்தை மூலத்தில் ஆண்டு பேசிக் கொண்டிருக்கிறார். இது சும்மா விஷயங்கள் அல்ல. இது நானா போய் கூட்டி கொண்டு வச்சு கையில் எழுதி கொண்டு வந்ததில்லை. இது ஒரு தாங்க, இது ஒரு 5 நிமிஷத்துக்கு கத்த கொடுத்த வாக்கியத்தான் நான் கூட பேசுறேன். இந்த நான் எழுப்புதலை பற்றி பேச வந்தனா, ஜபத்துடைய ஜீவன் என்று பேச வந்தனா. ஆனா அதான் மெசேஜ் ஆயத்தப்படுத்தி வைத்தது. சரியாக ஒரு பாட்டு படிக்கிறது ஆண்ட சொன்னார், இதை பேசு. எனக்கு தெரியாது ஏன் பேச சொன்னார், எனக்கு தெரியாது. உன்னுடைய இறக்கம், உன்னுடைய கிருபையினா, ஏன் உன்னை விடுதலையாக்கும்படிக்கு. யாரோ நீங்க இப்படிப்பட்ட காரியத்தில் முழுகி தாண்டு இருக்கிறீங்க. சாவு எப்படி கிரிய செய்ய மட்டும்னா, வீட்டுல இந்த நெருப்பு மூட்டுனா அந்த டைம்ல முறை வச்சு மூட்டுனா என்ன நடக்கும்? பத்தாயிரம் போய் தண்ணி என்ன ஒரு சாவு வீடு கிரியை செய்யும்போது அந்த வீடு எப்படி, அந்த வீடு எப்படி தண்ணி அந்த சமாதானம் கிடையாது. உயக்கார சொல்ல சமாதானம் சமாதானம் எப்படி சமாதானம் மாறுது? சாவு நீக்கப்படாம எப்படி இந்த குடும்பத்தை சாவும் விடுதலை வரும்? சாவு நீக்கப்பட்டது அந்த சுந்தாய் போ, சாவு நீக்கப்பட்டது அது இருக்கும். உன் வீட்டில் இருக்க கட்டில இருக்க, உன் வீட்டில் இருக்க பாடியா இருக்க, உன் வீட்டில் இருக்க சாணியா இருக்க, உன்னுடைய வீட்டில் இருக்க வீரவா இருக்கலாம். அது வேற சாவு இருக்கும். எனக்கு தெரியும். என்னுடைய மாமா ஒரு ஆள், அவர் வீட்டில் இப்பயும் ஒரு சாவு இருக்கு. ஒரு கத்தியில் ஒன்று வாங்கி வந்தார். நான் கிடையாது வாங்கி வந்தாங்க. அவர் சம்பாதிக்க வந்துட்டு போனாங்க. என்னென்னு பாக்குறது ஒன்னா போயிட்டு என்ன அவசரம், எனக்கு ஒரே சாகுறாங்க தான் காண்றேன். என்ன சாகுறாங்க தான் நான் காண்றேன். அஞ்சு கட்டு எல்லாத்தையும் விசாரிச்சு அந்த வார்த்தையை சொல்லிட்டு நான் இந்த கட்டி 4ஆம் கடையில் வாங்கி வந்தேன். அந்த கட்டி தான் சாமான் தூக்கி போட்டது கூட அந்த ஆவி என்ன செய்யுது ஏன் கட்டிங்க. எங்க அம்மாவுக்கு கணுங்க, அம்மாவுக்கு தோடு வாங்கினது. அதனால உங்களுக்கு சொல்றேன், அந்த சாபம் எங்க தரத்துக்கு கொண்டு அந்த சாபம் அந்த தோடு கட்டிலாம் போய் தவிர சாவு உடைக்குள்ள என்ன செய்யறது? காட்டு அப்பையும் காட்டு. அவர் அக்கட்ட காசு கொடுத்து வாங்கணும். அதான் பொருள் வாங்குற நகைக்குள்ளாலையும் வந்து என்ன செய்யும்?
இந்த ஸ்லோ என்ன வாங்க போறோம் தோடு பின்னால இருந்தது நாங்க தங்கராக வாங்கின கடையில அவன் படிச்சு முடிஞ்சு ஆறு சிட்டாக்கள் கட்டப்பட்டது எத்தனை வியாதி இன்னொரு காலத்தில் ஒரு பைக்கு வாங்கினான் ஒரு பைக்கு வாங்கினான் பைக்கில் வாங்கினா இன்னைக்கு சூப்பர் ரூபாய் 6 தெரியும் அப்படி தெரிஞ்சாங்க தெரியும் வீட்டை தெரியும் டியூஷன் தெரியும் எல்லாம் தெரியும் அப்ப மோட்டர் சைக்கிள் தெரியப்பட அனுமதி வச்சுட்டு நாங்க நோட்டுக்குள்ள பாத்ரூம் வச்சு அங்க போற எவ்வளவு அழுகுது அணுகுறது என்னடா ஜெபம் பண்ற உள்ள அந்த நோக்கம் நான் வாசி எடுக்கிறேன் பைபிள் வாசிக்கிறேன் ஆனா எனக்கு தெரியும் எனக்கு ஒரு மனம் மாறினா ஊத்த மனம் மடிச்சு பாரு நான் கட்டி விட்டாச்சு எனக்கு தெரிஞ்சா நம்ம ஜெபத்தை கேட்க ஆகணும் அதுக்கு பொறிக்கலாம் ஜெபம் ஆனானே இல்லை என்ன நான் அந்த மோட்டர் சைக்கிள் காட்டாரு நான் மோட்டர் சைக்கிள் தூக்கி காசு வேணா கொண்டு கொடுத்துறேன் இல்ல புறதான் காசு என்ன வைக்கிறார் இல்லையா அன்னைக்கு அந்த ரூம் விட்டு என்ன வைக்கும் அந்த ஒவ்வொரு பொருட்கள் மேலேயும் அந்தந்த ஆளுக்கு உரிமை நீங்க உங்களை வீட்டுல நான் உங்க வேறுகிறேன் கல்யாணம் தெரிஞ்சு அவனை துரத்தி கொடுங்க அவனுடைய ஷர்ட்டு அவனோட பொட்டி இருந்தா நீ வர மாட்டான் வந்தனே அவங்க அது மாதிரி இந்த காரணம் அவங்க அசுத்தாலும் கிட்ட வாரத்துக்கு இடம் இருந்தா அவன் வந்து தாக்கியே ஆகும் மரணத்தினாவி வாரத்துக்கு தீவியாவி வாரத்துக்கு குழப்பத்தினாவி வாரத்துக்கு சமாதானத்து ஆவி உங்க வீட்டை வாரத்துக்கு இடமில்லை நினைக்க கூடாது வரான்னு சொல்லி நினைக்க கூடாது இதெல்லாம் உண்மையான காரியங்களை நம்ம உலகத்துல பேசுகிறோம் இந்த பணம் சம்பாதிக்கிறது மிக முக்கியமான ஒரு ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த பணம் சம்பாதித்ததுல அந்த அனனியாவும் அவருடைய மனைவி என்ன செய்தாங்கன்னா பாவத்துக்கு இடம் கொடுத்தாங்க இடம் கொடுத்தாங்க அது மூலமாக கணவனும் மனைவியும் மறித்தாங்க அவங்களுடைய பணம் தான் ஆனா கத்திரத்துல அவங்க என்ன செய்யாங்களா நான் முதல் சொல்லி கொண்டு வந்து அநியாயம் சம்பாதிக்கிறது எதிர என்ன வருது தேவனோட கோபம் வந்து என்ன செய்யுது அநியாயம் சம்பாதிக்கும் இவங்களுடைய பணத்தை இவங்கதான் இதுன்னு சொல்லி இப்படி வந்து தேவனுடைய பங்குல ஒரு பங்கு திருத்தி வச்சு கொடுத்தாங்க இவ்வளவுதான் சொல்லி கொண்டு அந்த சமூகத்தில் தேவனுடைய கோபம் வந்து அவங்க என்ன செய்யலாம் பச்சிட்டு போகுது அப்ப இன்னைக்கு கேளுங்க இன்னைக்கு ஆண் உங்களோட வீட்டுல சாபம் இன்னைக்கு கேளுங்க சாபம் ஒரு கிறிஸ்தவன் ஒரு இயேசுவை ஏற்றுக்கொண்டவர் எந்த வீட்டில சினிமா போகுதோ அந்த சாபம் தங்கி வைக்கும் தலைமுறையா மாறாது நீங்க நீக்கலாம் என்று பார்த்தா ஏதாவது நீக்குவீங்க நீங்க சொல்லுங்க உன்னுடைய பணத்தால நீக்கலாமா உன் தண்ணினால நீக்கலாமா உன் பணத்தினால் நீக்கலாமா நிப்பாட்டேலா கழு சாபம் ஏங்க ஜீவனுள்ள புத்தகம் இது ஜட்ஜ்மென்ட் நியாயம் தீர்க்கிற புத்தகத்தை உன் வீட்டில் வச்சு போடு தேவனுக்கு அருவருப்பான காரியம் போது சாபம் நீ கிறிஸ்தவனா இருந்து ஒரு சினிமாவுக்கு நெருப்பியா இருந்தா நீ கிறிஸ்தவனா இருந்த உன்னை வீட்டை படம் பாப்பியா இருந்தா அங்க சாபம் அங்க நிம்மதி வராது அங்க நிம்மதி வராது ஏன்னா கிறிஸ்தவன் அங்க என்ன செய்யறா உண்மையை பண்ணாரு உங்க வேதம் இது யாரா இது யாரு ஏசப்பா உள்ளவாரு அவர் என்ன நம்மளை முனைந்து இந்த வேதவாசனத்தை வச்சுக்கொண்டு உங்களுக்கு அநேக என்ன சிலிமாக்க இந்த வீடு உடன்படிக்கை புத்தகம் இந்த உடன்படிக்கை புத்தகத்தை உடன்படிக்க பற்றிய தொட்டவனுக்கு என்ன நடந்தது மறித்தான் எவ்வளவு தேவ கோபம் வந்தா என்ன ஒரே ஒந்த ஸ்போர்ட்ல என்ன செய்யறது கட்சிட்டு ஆனால் அந்த உடன்படிக்கை புத்தகத்தை அந்த உடன்படிக்கை பற்றி ஒருவன் ஒரு வீட்டில் வச்சிருந்தாங்க அந்த குடும்பம் அப்படி இருந்தாங்க ஆசீர்வாதம் அப்ப அந்த உடன்படிக்கை பொட்டியை வச்சிருந்தவனுக்கு என்ன வந்தது ஆசீர்வாதம் வந்தது உடன்படிக்கை பொட்டியை அவதான தொட்டவனுக்கு என்ன வந்தது சாபம் குடும்பத்தில் அந்த வீட்டில் எந்த குடும்பத்தில் இந்த வீட்டில் சொல்லுங்களா வேறு ஆசிரம
புரிஞ்சாவா இல்லையா? அது அப்ப உடன்படிக்கை பட்டியை தூக்கி நான் தொட்டதுங்க. அவன் என்ன தொட்டான்? பழைய கொண்டு வளர்ப்பு தட்டுக்களி. நீ பயந்து அவனோட வீட்டுல சினிமாவை பார்க்கும் போது தேவபாபாவோட வீட்டுல அக்கிரமம் அழைக்கிறேன். பச்சித்து பாடுறோம். உன்னை வீட்டுல நடக்கிறோம். கணவன் ரசிக்கப்பட, மனைவி ரசிக்கப்பட, நீ ஒதுக்கிறது. நீ ஒதுக்கிறது ஜெபமானு ஆண்டவரை மாற்றுவார். ஜெபம் மாசத்து மைனா மைனாக்கு ஜெபிச்சு ஜெபம் என்ன செய்யுது? எல்லாத்தையும் உடைச்சது. உடைக்கும். நாங்க உங்களுக்கு சொல்லிருந்தா நாங்க பவுனியாவுக்கு நான் ரஞ்சம்பரம் ரவி வர ஊழியத்துக்கு போற இடத்துல ஐயோ எங்களால தாங்க முடியாது. என்ன பாட்டை போட்டுவாங்க. அது என்ன பாட்டு? அது சும்மா பாட்டு இல்லை. கிட்டு 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 அடிக்குது. அந்த எங்களால ஏதாவது கடைசியா எனக்கு ஆவில எனக்கு நல்ல கோவம் வந்தது. கையை கொண்டு வந்து 2 பேரும் கையை கொண்டு விட்டாச்சு ஜெபம் பண்ணும். அங்கிருந்த காவன் அந்த பாட்டை போட்ட காவனா என்ன தெரியுமா? முன்னுக்கு கண்ணாடி அப்படியே கிளப்பி முன்னாடி என்ன செய்யறாங்க? பஸ்காரன் அந்த ஆள் அங்கிருந்து போயிட்டு அதுக்கப்புறம் வாகனம் சிறுவாதம் ஓடிச்சு. பாட்டும் போடல ஒன்றும் போடல. மட்டக்களவர் வந்து இறங்க மாட்டேன். சந்தோஷம். அப்படி முழங்கு மாற போறாங்களா? நீ முழங்கால் ஜெபம் பண்ணு. அங்க சூழ்நிலையை மாற்றுவார் கர்த்தர். தர்மார் ஆக்குவார். அதுக்கு நம்ம ஒத்து போகலாம். ஏன் கர்த்தர் ஆசீர்வதிக்க புத்தகம் கவனம், மிகவும் கவனம். அங்க சாபம் நிறைந்து விடுது. அதுக்கப்புறம் அந்த வீட்டுல கண்ணீரும் வேதனையும் மரணமும் போராட்டங்கள் நிந்தனையும் அவமானங்கள் எல்லாம் மாதிரி நினைப்ப. ஏன் காரணம்? சினிமா அந்த வீட்டுல வேலை செய்யும். நீ நினைக்காதீங்க சினிமா ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் நினைக்காதீங்க. சாபத்தை கொண்டு வீட்டை கொண்டு வரும். இதெல்லாம் தேவனத்தில் வந்து சாபங்கள். ஆண்டவர் அறிந்து கூட பயபக்தி இல்லாமல் நீ ஆண்டவரை விளையாடு என்னை கொண்டு நடக்கும். எப்படி நடக்கும் என்று தெரியாதவருக்கு நடக்கும். இது ஏன் நடந்தது என்று நடக்க அவருக்கு நடக்கும். அது தேவனால் வர சாபம். சினிமா மாப்பிளா உண்மையற்ற நேரம் என்ன? நீ ஆண்டவரை இயேசுவை ஏற்றுக்கொண்டு இன்னும் ஆண்டவரே என்னுடைய ஆலயத்தை கெடுத்த நான் உன்னை கெடுப்பார். அவர் ஆலயத்தை எப்படி கெடுக்கு? வெத்திலே போட்டு சிகரெட் குடிச்சு சாயம் கொடுத்து அவங்க ஆலயத்திலே வர ஆண்டவர் நீ என்ன ஆலயத்தை கெடுத்த நான் உன்னை கெட்டு போன குடும்பத்தை பிரிப்பேன். குடும்பத்தை பிரச்சனை கொண்டு குடும்பத்தை கண்ணீரை கொண்டு வரும். எது? நீ தேவனுடைய ஆலயம். அந்த ஆலயத்தை நீ பரிசுத்தம் வச்சுக்கணும். ஒன்றை கூட்டியே கூட்டி கூட்டி ஆயுதங்களை கூட்டி கூட்டிக்கிட்டே வச்சுக்க கூட்டிருக்க. நிறைய இருந்தா சொல்லியோ உடுப்போ வழி கழி போடுறான். ஆனா உள்ளுக்கு அசுத்தம் வச்சு என்ன எதுனால சாலையத்தை குடிச்சு வீடியை பத்தி சாதனை அது உள்ளுக்கு வெற்றிலையை போட்டு உன் ஆலயத்திலே கிடைப்பு இதெல்லாம் கட்டடத்தில் சாபம். ஏதோ ஆண்டவர் இயேசு போட்டு ஏற்றுக்கொண்டாங்க தெரியாது. எனக்கு தெரியாது. நாளைக்கு பேசணும் அந்த வரல. என்னுடைய போக்கஸ் வேற. நான் பேச வந்து எழுப்ப நான் பேசுவேன். என்ன வீட்டு வர 3 மாசமானே வருது. அதுதான் நான் பேசுவேன். இன்றைக்கு ஆண்டவர் அவர் சொல்ல நான் பேசியாகணும். நான் பேசியாக வேணும். நீ ஆதாம் அந்த வீட்டுக்கு உரிமையாளர். ஆண்டவர் நீ ஆதாம் இருந்தா உடம்புல கேட்பார். நீ மனைவியா இருந்தா நீ ஒன்னும் செய்யப்பட முடியாது. நீ என்ன செய்யணும்? நீ அவரிடம் உலகால் நிற்கணும். இதனால் ஆண்டவரிடத்தை நீங்க செய்ய முடியாது. விளையாட வேணாம். இன்னைக்கு அடுத்தது ஊழியக்காரர் ஊழியம் செய்தார். அசத்தியா செய்யும் போது எவனத்தில் வந்து என்ன வருவான்? சாவும். ஊழியம் செய்யும் போது கூடாது. அசத்தியா செய்யக்கூடாது.
ஊழியம் செய்ய விட நான் ஊழியம் செய்யறேன் உண்மையாக எவ்வளவு காரியங்களை பண்ணிட்டு அர்த்தாச்சு அசதியா செய்ய அது ஊழியம் செய்யணும் ஊழியம் செய்யாம போயிட்டு வெள்ளாம செஞ்சு அந்த எல்லாம் ஒரு ஊழியக்காரன் சொல்றாரு நீ ஊழியம் செய்யணும் சொல்றாரு என்ன அப்படின்னு சொல்ற ஊழியம் செய்ய சொல்றாரு ஊழியம் ஏன் ஊழியம் செய்யணும்னு சொன்னா எப்படி ஊழியம் பிதாவின் இஷ்டப்படி செய்யாட்டி நீ ஊழியம் செய்யாத பிதாவின் இஷ்டப்படி செய்யாத ஊழியம் எல்லாம் வேண்டும் ஆண்டு நான் ஒரு காலம் வந்து அறிஞர் அதெல்லாம் நமக்கு போராட்டம் ஏன் தன் பிள்ளை என்ன எச்சரிக்கை என்ன வந்தது சாபம் ஏன் தன்னுடைய பிள்ளைய பாவத்தை மறைக்கிறது சாபம் அது சும்மா காரியம் அல்ல உங்களுக்கு அது விளையாட்டு அல்ல அங்க அந்த கர்த்தருடைய காரியங்களை கர்த்தருக்கு ஊழியம் செய்யும் போது நம்ம அசதியா செய்யக்கூடாது ஒரு தும்புக்கட்டா கூட்டுறாருனாலும் ஒரு விளையாட்டு கதை சொன்னாலும் அண்டவரே உங்களுக்கு சோத்திரம் ஒரு அதை ஏற்றுக்கொண்டு ஊழியக்காரங்க அண்டவரே உங்களுக்கு சோத்திரம் பிரசங்கம் பண்ற ஊழியம் தான் கொட்டுறது ஊழியம் தான் ஆக்களை ஏற்றுக்கொண்டு ஊழியம் தான் எல்லாருக்கும் ஒரே பங்கு ஆவட்டத்தில் எனக்கு கூட உங்களுக்கு எல்லாம் ஒரே சமம் ஆவட்ட ஆளலோயா ஒன்றுக்கும் அவர்கள் காரியத்தை உருவம் இருக்காது அவர்கள் ஊழியங்கள் பிற்போடாத நாளை செய்வோம் நாளை நீ செய்வோம் நோ ஆண்டவர் பேசுற ஆண்டவர் நம்ம செய்யலாம் ஆனாதான் என்ன இடிக்கோ இல்லையோ ஆண்டவர் ஏதாவது ஒன்று பேசுறா கூட அது என்னத்தை செஞ்சிட்டாலும் அதை நான் சரி அந்த வழியா கிடைக்கும் சாபம் அவன் சாபம் நம்ம வாழ்க்கையில வந்துபடுண்டா அங்க நிம்மதி இருக்குமா நிம்மதி இருக்கா கவனமா இருங்க கவனமாக மிகவும் கவனமாக நீங்க இந்த காலத்துல எழுப்புற காலத்துல நாங்க நிக்கிறோம் ஆண்டவர் எழுப்புல கட்டுற டைம் இருக்கிறோம் அவனுக்கு வாசிக்கணும் ஒன்று பாத்தீங்கன்னா 2 சாமுவேல் 5:20 பாத்தீங்கன்னா தலைவெடுத்தாலும் அந்த ஆசீர்வாதம் இல்லையா நல்லா கேளுங்க நான் சொல்றது கேளுங்க எந்த வீட்டுல வியாபாரம் நடக்கிறதையோ பிசினஸ் நடக்கிறதையோ 6வது ஒரு புள்ள ஒவ்வொரு நாளும் 10 ரூபாய் 20 ரூபாய் 50 ரூபாய் 100 ரூபாய் தெரியாம களவெடுத்தா நினைக்காத அந்த வியாபாரமோ அந்த தொழிலோ முன்னு போற மண்ணைக்கா அது மூலமா பிசாசு விட வரமாட்டேன் திருடி கொண்டு பாருங்க ஏன் திருடவன் யாரு பிசாசு அவன் திருடுறது கொஞ்சம் இல்ல ஒரு ரூபா திருடினா களவுதான் 1 லட்சம் திருடினா களவுதான் 10 ரூபா ஒரு வகையில் எடுத்து பேசாம சொல்லி கொடுக்கிறது அது ஆசீர்வாதம் எந்த பிள்ளைக்காக 3 பேர் சித்தம் கூட பேசிக்க வேண்டாம் கைவிட மாட்டான் இந்த பிள்ளைய கூட போட மாட்டான் கேட்பாங்க இதுதான் ஆசீர்வாதத்தோடு மிகவும் கவனம் இன்னும் அம்மாவை தெரியும் அப்பாவை தெரியும் கேளுங்க பிள்ளைகள் எடுக்கிறதெல்லாம் அதெல்லாம் சும்மா இல்ல லேசமா தான் 1 ரூபா திருடுறது களவா களவு இல்லையா களவுதானே அப்ப 1000 அப்ப களவுதான் அப்படிதான் அந்த வழியா வந்த ஒரு விசேஷம் ஒரு தொழில் என்ன செய்யணும் முடங்கி போடுவோம் மிகவும் கவனம் பயபக்தியோடு நடக்க வேண்டும் சாமுவேல் பின்னிட்டு வார சாபம் இந்த சாபத்தில் என்ன உதவி ஆக்கணும் இருந்தா பாருங்க நீதிமொழி 3:33 துன்மார்க்கருடைய வீட்டில் கர்த்தரின் சாபம் இருக்கிறது. துன்மார்க்கர் ரட்சிக்கப்படாத வீட்டில் என்னைக்காம் தேவனுடைய சாபம் இருக்கிறது. நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையும் அவர் ஆசீர்வதிக்கிறார். அப்ப ஆண்டவர் என்ன செய்யறாரா? நீதிமான்கிட்ட ஆசீர்வதிக்கிறார். சாராயம் குடிக்கிற வீட்டுல, சினிமா இருக்கிற வீட்டுல, வீடு இருக்கிற வீட்டுல ஆசீர்வாதம் வருமா? துன்மார்க்கர் இருக்கிற சாபம் ஆறு கிடைக்கும். உண்டு உண்டி உண்மையா அந்த கத்தோடைய வெளிச்சம் வருது. பால் ஒரு காரியத்தை செய்தது உண்மையா என்ன அந்த சாபம் செய்யப்படுகிறது, நீக்கப்படுது. அவங்க செய்த அருவருப்பு அது அவங்க செஞ்சாங்க. அப்புறம் ஜெபமெல்லாம் வித்தியாசம் இல்லையா?
உங்க வாழ்க்கையில இன்னைக்கு ஆண்டவர் பேசுறேன்னா விடுதலைக்காக உங்களுக்கு இன்னைக்கு ஆண்டவர் திரும்ப 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 பேசுற காரியம் என்றா நீங்க சாபத்தில் இருந்து விடுதலை ஆகும். ஒரு மனிதனுக்கு காரணத்தோடு சபிக்கும் போது என்ன செய்வோம்? சாவு. காரணம் இல்லாத சபித்தா என்ன செய்வோம்? சாவு முடிக்காது. உயர் அதிகாரி படிக்கிறது, ஒரு அதிகாரி படிக்கிற டீச்சர் மாதிரி, ஒரு பிரின்சிபல், அவங்க சமைச்சா என்ன வருமா? நிச்சயம் சாவு. அது ரெண்டு தலைமத்தில் தாய் தப்ப இருந்து சமைச்சா என்ன வருமா? சாவு. அதான் சாவு. குடும்பத்துல தாய் தப்பன் சொல்லு கேட்காம போறாங்க சொல்லுங்க, அவங்க கண்ணீர் வடிக்க கூட வாழ்க்கை அவர் சுக்குன்னு வரலாம். அவங்க கொஞ்சம் வேதனைப்பட்டாங்கன்னா நீங்க உனக்கு வேதனை, வாழ்நாளெல்லாம் வேதனை. அவங்க இருதயம் கழிவு இருந்தா தான் உங்களுக்கு என்ன வைங்களாம நம்மளோட வாழ்க்கை கழிவு. ஆனா மிகவும் கவனமா இருக்கு. பிசாசு எங்க நம்ம வாழ்க்கையில கண்ணி வைக்கிறாங்க பார்த்து கொண்டிருக்காங்க. அப்ப நீதிமொழி 26:2 பகையான்குருவில் பறந்து போகிற போதும் காரணம் இல்லாம விட்ட சாவும் தங்காது. காரணம் விட்ட சாவும் தாங்க. காரணம் வைக்க நான் சொல்றேன், காரணம் விட்ட சாவும் என்ன கேளுங்க. வாழ்வில் தாய் தப்பன் சின்ன நான் அழைக்க பண்ணும்போது நீ மன்னிப்பு கேட்டு உடைக்கணும், சாவத்தை உடைக்கிறது சொல்லி கொண்டிருக்க. அப்ப இன்னைக்கு இந்த சாபம் மதுபானத்துக்கு சிலர் மதுபானம் இல்லாம என்ன மாட்டாங்க? மதுபானம் தூக்கம் வராது, அது ஒரு சாபம். அவங்க அந்த சாலையை குடிச்சா மட்டும் அவங்க என்ன சாப்பிடுறாங்க. அப்ப பிசாசு அவங்க என்ன அந்த அளவுக்கு அவன் வீட்டுக்கு அவன் மாட்டி வச்சிருக்கிறான். வீட்டில் இருக்க மாமியாருக்கு மருமகளுக்கு விதமாக மாமியாக்கள் நீங்க காய்க்கும் நேரம் அது மாமியாருக்கு மாமனார் காய்க்கும் போது அங்க சாவு. நீங்க பேசலாம் இதயத்தை சொல்லும்போது அந்த சாவு அந்த குடும்பத்தை பிடிச்சிருக்கு. சாலை முறுமுறுத்தாலே காணும். நீங்க நெருப்ப மூட்டிருக்கா ரொம்ப தினம் மூட்டிருக்கா உன் வீட்டுல. அப்ப வெளியில இருந்து பேசுறதை விட வீட்டில இருந்து பேசுறதுக்கு அதிகாரம் உண்டு. நீதிமொழி 18ஆம் அதிகாரம் 21 மரணம் ஜீவனம் நாவின் அதிகாரம். பேசி போடலாம், அதுக்கு பலம் இருக்கு. நான் ஒரு வார்த்தையை நான் உடனே உடைக்கிறேன். வாயில பிறந்து தெரியா முட்டை ரெண்டாவது பார்த்தா விசுவா தக்கனையா நான் உடையாத நீர் கூட வாங்கிப்பேன். எனக்கு தெரியாது வரம் இருக்கு. அதை பாவனைக்கு வரவனே நாம உடைச்சு விடுவோம். நான் உடனே ஆண்டு ஆவியான கட்ட உடனே அந்த ஸ்பாட்டே நான் உங்களுக்கு வரணும். ஏன்னா அந்த பிரியான சொற்களை நம்ம பேச வைக்கிறது யாரு? பாருங்க. அப்ப நீதிம மரணம் ஜீவனும் நாவின் அதிகாரிகள். அப்ப இன்னைக்கு என்னன்னு சொன்னா கொஞ்சம் கொஞ்சம் பேச 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 அந்த சாபம் பின் தொடர்ந்து வரும். ஆண்டவர் பராஜய சொல்றாரு, மரத்துல தூக்கப்பட்ட வெறும் சபிக்கப்பட்ட எழுதி நமக்கு சாபம் வாங்கி நம்ம என்ன செய்யலாம்? வாசிப்போம். இசைக்காவில 16:11 உன்னை ஆபரணங்களை அலங்கரித்து உன் கைகளாலே கடகங்களை உன் கழுத்திலே சுரப்பணியையும் போட்டு நெற்றியில் நெற்றிப்பட்டதையும் உன் காதுகளில் காதலியையும் தலையின் மேல் சிங்காரமான கீழத்தை தரித்தேன். இவ்விதமாய் பொன்னினாலும் வெள்ளினாலும் நீ அலங்கரிக்கப்பட்டாய். உன் உடுப்பு மெல்லிய புடவையும் பட்டு மிஸ்திரம் இருக்கிறது. மெல்லிய மாவையும் தேரையும் நெய்யையும் சாப்பிட்டாய். நீ மிகவும் அளவுள்ள உள்ளாராகி ராஜ்யத்தை சுதந்திரிக்கும் சிராக்கியத்தையும் பெற்றாய். அழகினாலே உன் துருத்தி புறஜாதிகளுக்குள்ளே பிரசித்தமாயிற்று. நான் உன்மேல் வைத்த என் மகிமையினாலே அது குறைவற்றதாய் இருந்தது என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். நீயோ வென்றால் நலையை நம்பி உன் கீர்த்தியினால் சேரமார்க்கமாய் நடந்து சோரமார்க்கமாய் நடந்து வழிபோக்கரில் உனக்கு நேர்பட்ட யாவரும் பேசித்தனம் பண்ணி ரட்சிக்கப்பட்ட கூட உலகத்தார் நடந்து அந்த வேஷம் போடும்போது நீ போட்டு ஆடையினால நீ போட்டு நடையினால மற்றவர்கள் இச்சிக்கப்பட்டோ மற்றவர்கள் பாவத்தில் தான் நீ அந்த சாவு மணி நீ உன் வஸ்திரங்களின் சிரமத்தை எடுத்து பலவர்ண சோடிப்பான மேடைகளை உனக்கு உண்டாக்கி அவைகள் மேல் வேசித்தனம் பண்ணினாய். அப்படி
இப்படிப்பட்ட காரியங்கள் ஒரு காலம் சம்பவிப்பில் என்று வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருக்கும் போதும் நாடு மாடுகள் திரட்சியாக உனக்கு வெள்ளியும் பொருள் பெருகி உனக்கு உண்டானவைகள் எல்லாம் வர்த்திக்கும் போதும் உன் இறுதியை மாட்டிமையாலும் உன்னை அடிமைத்தன விட எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினவரும் உன்னுடைய பின்னாட்கள் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொள்ளுவாய் சர்ப்பங்களுக்கு தேள்களுக்கும் தண்ணீர் இல்லாத வறட்சியுள்ள பயங்கரமான பெரிய வனாந்திர வழியாய் உன்னை அழைத்து வந்தவரும் உனக்காக பாறையான கண்களிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணினவரும் உன் பிதாக்களின் அறியாத மன்னாவினால் வனாந்திரத்தில் உன்னை போஷித்து வந்தவருமான உன் தேவனாகிய கர்த்தரை மறவாமலும் நீ மறவாமலும் உன் சாமர்த்தியத்தையும் கைப்பெறனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது